தமிழகத்தை மீட்போம் மக்களை. கடந்த 35 ஆண்டுகள வரலாற்றில் இல்லாத வகையில் இந்த தேர்தலில் ஒரு பிராமண வேட்பாளரை கூட அதிமுக களமிறக்கவில்லை. திமுக, பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளிலும் இதே நிலை நீடிக்கும் நிலையில் நாதக மற்றும் தாவேகா மட்டும் பிராமணர்கள் அதிகம் வசிக்கும் தொகுதிகளில் மட்டும் பிராமண வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளன. தமிழ்நாட்டின் மக்கள் தொகையில் 2 முதல் 3% பிராமணர்கள் உள்ளனர். 1967இல் திமுகவின் வெற்றிக்கு பின் தமிழக அரசியல் பிரதிநிதித்துவத்தில் பிராமணர்களின் விகிதம் சரிந்து கொண்டே வர 2000ற்கு பிறகு அந்த எண்ணிக்கை மேலும் குறைய தொடங்கியது. பிராமணரான மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்த போதும் அது பிராமணர்களின் பிரதிநிதித்துவம் அதிகரிப்பதற்கு வழிவகுக்கவில்லை. பல ஆண்டுகளாக பிராமணர்களின் ஆதரவை தக்கவைத்துக் கொண்டு வந்த அதிமுக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்து சுமார் 10 ஆண்டுகளில் 2021ஆம் ஆண்டு தேர்தலில் மட்டுமே பிராமண சமூகத்தை சேர்ந்த ஓய்வு பெற்ற டிஜிபி ஆர் நடராஜை வேட்பாளராக அறிவித்திருந்தது. தற்போதைய வேட்பாளர் அறிவிப்பின்படி 35 ஆண்டுகளில் முதல் முறையாக எந்த ஒரு பிராமண வேட்பாளரையும் அதிமுக களமிறக்கவில்லை. அதன் கூட்டணி கட்சியான பாஜகவும் ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளில் ஒரு பிராமண வேட்பாளரையும் நிறுத்தவில்லை. இருப்பினும் அக்கட்சியால் தமிழ்நாடு பிராமண சங்கத்தின் ஆதரவை பெற முடிந்துள்ளது. இதேபோன்று திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளின் வேட்பாளர் பட்டியலிலும் பிராமண வேட்பாளர்கள் பெயர் இடம்பெறவில்லை. ஆனால் மாறாக விஜயின் தாவேகா 2 பிராமண வேட்பாளர்களையும், நாம் தமிழர் கட்சி 6 வேட்பாளர்களையும் நிறுத்தியுள்ளன. குறிப்பாக கணிசமான பிராமண வாக்குகளை கொண்ட மயிலாப்பூர், ஸ்ரீரங்கம் போன்ற தொகுதிகளில் பிராமண வேட்பாளர்களை கட்சிகள் களமிறக்கியுள்ளன.